ஹலோ, இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷல்ல ரோஸ் மில்க் எசன்ஸ் எப்படி பண்றதுன்னு பண்ணி காட்டலான்னு இருக்கேன். இது வந்து ஆக்சுவலா உஷா ரங்கநாதன்றவா ஒரு நாளைக்கு கேட்டிருந்தா, எப்படி சொல்லி கொடுங்க மாமி அப்படின்னு. அவளுக்காகவும் மற்றபடி குழந்தைகளுக்குலாம் எல்லாருக்கும் ஜில்லுன்னு இந்த சம்மருக்கு பாலில் விட்டு கொடுக்கலாம் பாருங்க. அவளே எடுத்து ஜில்லுன்னு பால் எடுத்துப்பா ஃப்ரிட்ஜ்லேருந்து. எங்காத்து குழந்தைலாம் இந்த சிரப் எடுத்து விட்டுப்பா, அவள் பாட்டு கலெக்ட் குடிச்சுட்டு போயிட்டே இருப்பா. அந்த மாதிரி உங்காத்து குழந்தைகளும் குடிக்கிட்டமே தான் சொல்லி தரலான் இருக்கு. இப்போ இந்த ரோஸ் எசன்ஸை வந்து நான் ஆர்டிஃபிஷியல் கலரும் எசன்ஸும் சேர்க்காம நேச்சுரலாக பண்ணி காட்டலான் இருக்கேன். இப்போ பாருங்க, இது வந்து எனக்கு தெரிஞ்ச என்னெல்லாம் இதை தான் பன்னீர் ரோஸுன்பா இருக்கும். இதுதான் பன்னீர் ரோஸ். குல்கந்தெல்லாம் கூட இதுல தயாரிப்பா இந்த ரோஸ்ல. ஏன்னா அது நேச்சுரலா நம்ம அந்த கோவில் பக்கம்லாம் வச்சு விற்பா பாருங்க. கிட்ட போச்சாவே இதோட மனம் தான் ஃபர்ஸ்ட் அடிக்கும். அடுத்து இப்ப இதையும் பன்னீர் ரோஸ்ன்னு தான் சொல்றா. இதுவும் நல்லா தான் இருக்கு, வாசனையா இருக்கு. அதை விட இன்னும் கொஞ்சம் கூட வாசனையா இருக்கு இது. நான் இன்னைக்கு ஒரு 30 பூ கிட்டத்தட்ட, ஒரு பூ 2 ரூபான்னா ஒரு 30 பூக்கு எடுத்து இதை பாருங்க. இதை எடுத்துட்டு வெறும் அந்த இதழை மட்டும் எடுத்து ஒரு 3 முறை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதே நமக்கு ஆத்துல பூத்த ரோஸா இருந்தா சேர்த்து வச்சு பண்ணிக்கோங்க. இது கடையில் வாங்கினது தான், அதனால நல்லா அலம்பிடுங்க. இதோட இந்த 2 ரோஸையும் நான் அதில் தான் போட போகிறேன், கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும். இது தனியாக அலம்பி இதை போட போகிறேன். காட்டுறதுக்காக தான் எடுத்து வச்சேன். இது கொஞ்சம் ரேர் இல்லையா உங்களுக்கு வருது, பார்த்து போடுங்க. பூச்சி போட்டு கொஞ்சம் ஓட்டை பொத்தெல்லாம் வந்து எடுத்துருங்க. இதை ஒரு 2 முறை அலசிட்டு வரேன். இந்த ரோஸையும் இதில் போட்டு விட்றேன். கிட்டத்தட்ட இது ஒரு 35 பூ கிட்டத்தட்ட இருக்குது, எல்லாமும் சேர்ந்து. அந்த ரோஸ் 3 இதெல்லாமும் சேர்ந்து. இதுக்கு பாருங்க, ஒரு இந்த சைஸ்ல ஒரு அரை பீட்ரூட் எடுத்து தோலை நீக்கிட்டு அலம்பி இதை கட் பண்ணி வச்சிருக்கேன் கலருக்காக. அப்புறம் ஒரு லெமன் ஒரு கால் பகுதி தான் இருக்கும் பாருங்க, இதை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா சர்க்கரை வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக. அப்புறம் சுகர், அப்புறம் ஜலம், அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இப்போ இந்த மிக்சி ஜாரில் போட்டுதா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, ரொம்ப ஜலம் விடக்கூடாது. ஒரு 2-3 ஸ்பூன் தான் விடணும், அதுக்கு மேலே விட வேண்டாம். இதை அரைச்சிட்டு வரேன். பற்றியெல்லாம் எப்படி கலர் வருது பாருங்க, இந்த பீட்ரூட் போட்டதால. இப்போ குறை பீட்ரூட்டையும் போட்டு விட்றேன். ரொம்ப போடாதீங்க, அந்த பச்சை வாசனை அடிக்கும். இன்னும் நான் ஜலமே விடலை, கடைசியில் தான் ஒரு 2-3 ஸ்பூன் விட போகிறேன். இதையே போட்டு இதை அரைச்சின்னு வரேன். அது மேலே இந்த எதழையும் இதில் போட்டு விட்றேன். இப்போ பார்த்தியில நான் ரொம்ப ஜலமே விடல, ஒரு 4 ஸ்பூன் ஜலம் விட்டுருப்பேன், அவ்வளோதான். இப்போது அடுத்து வால்நிலையே பண்ணலான் இருக்கேன் நான். பற்ற வச்சுட்டு இல்லை, ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்ருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டுருப்பேன், அப்புறம் விடலாம். சிலர் கல்கண்டில் பண்ணுவா, கல்கண்டு வேணுங்கிறவா கல்கண்டை பண்ணிக்கோங்க, பொடி பண்ணி போட்டு பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு சர்க்கரையில் தான் பண்ண போகிறேன். இந்த மெஷர்மெண்ட் கப்பால் 1 கப்பு, ஒரு 1/4 கப்பு இன்னும் சுகர் போட்டிருக்கேன். இப்போ இது முங்குற அளவுக்கு ஜலம் விட்டுப்போம். கரெக்டாக இருக்குது, முங்குற அளவுக்கு ஒரு அரை கப்பு ஜலம் விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கரையட்டும். இப்போ பாருங்க, நல்லா கொதிக்கிறதா. இது ஒரு ஸ்ட்ரிங் வரணும், ஒரு கம்பி பதம் வரணும். வரல ஒன்றும், வெறும்னா பிசுக்கு பதம் தான் வந்திருக்கு. இப்போ பாருங்க, சுடும், பார்த்து பண்ணுங்க. இது பார்த்தீங்களா, இந்த அளவு வந்தால் போதும். ஒரு ஸ்ட்ரிங்குன்றது பெருசாக வரணும்னு அவசியம் இல்லை. இது பாருங்க, இதான். இப்போ பாருங்க, சரிதா. இப்போ அடுப்பை சின்னதாக தான் நானே வச்சிருக்கேன். இது கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கணும்னு ஒரு 1/4 மூடி லெமன், ஒரு 6-7 சொட்டு இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்சோம் இல்லையா, அந்த விழுது இதில் போட்டுருவோம். நல்லா கலந்துரும். ஜலம்லாம் விடாதீங்க, அலம்பி கிளம்பிடலாம், ஏன்னா கெட்டு போயிடும். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம், அது வேற கதை. இருந்தாலும் ஜலம் விடாதீங்க. இப்போ இது 4 பக்கமும் ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடுவோம், அவ்வளோதான். ரொம்ப நேரம் அது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்களா, நல்லா 4 பக்கமும் கொதி வந்துடுத்து, போதும். உடனே அணைச்சிருங்க. அணைச்சுட்டு நல்ல வாசனை வருது. இப்போ பாருங்க, வடிகட்ட வேண்டியதா. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கோங்க, இரும்பு. அதான் எவர் சில்வரில் கிடைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி. இங்கே பாருங்க, இப்படி ரோஸ் அந்த எசன்ஸ் மட்டும் இறங்குறது பாருங்க. நல்ல அந்த ரோஸ் மனம் அது அப்படி வருது. இப்போ பார்த்தீங்களா, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கோ இல்லையோ, இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க நல்லா திக்காயிடும். இன்னும் உங்களுக்கு அந்த ரோஸ் எசன்ஸோட டென்சிட்டி கிடைக்கும். இந்த கலரும் அப்படி இருக்கா, சூப்பராக இருக்குது. நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இது பாருங்க, ஒட்டை என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்தேன். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுட போகிறேன். வச்சுட்டா
அது அப்படியே வடிஞ்சிட்டு இருக்கட்டும். அப்புறம் இதோட மிக்ஸ் பண்ணிடுவேன். நீங்க இந்த விழுத பீட்ரூட் அல்வா பிடிக்கிறவா என்ன பண்ணுங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு வால்நில ஏலக்காவை தட்டி போட்டு சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா இருக்கும். பிடிக்காதவா அதை நல்லா ஒட்டை வடிச்சுட்டு தூக்கி தான் போடணும், வேற வழி கிடையாது. இதை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பாருங்க. அந்த பீட்ரூட்டோட ஸ்மெல் பிடிக்கிறதா பாருங்க. சிலருக்குலாம் பிடிக்காது. பிடிச்சதுன்னா நீங்க அதை ஜாம் மாதிரி நல்லா சுருள அல்வா மாதிரி கலரிட்டு ஆளுக்கு ஒரு உருண்டை சாப்பிட்டாச்சு. அப்படி இல்லைன்னா பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு அதில் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு நாள் சண்டே அன்னைக்கு காலம்புறம் சாப்பிட்டேன்னா காலி ஆகிடும். இப்போ பாருங்க, இந்த எசன்ஸை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இதை பாலில் விட்டு கலந்து காட்டுறேன் பாருங்க. சில் பால் தான். சூடாக வேணுங்கிறவா, ஜில்லு உடம்புக்காகாதவா சூடு பாலில் கூட கலந்து குடிக்கலாம். இதில் நம்ம விட்டு பார்ப்போம் கலருக்கு ஏற்ற மாதிரி. இதெல்லாம் ஒரு அரை கரண்டி விட்டது, நல்ல கலர் வந்துருக்கு பாருங்க, நேச்சுரல் கலர். இந்த ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கு. வேணுங்கிறவா இன்னும் சக்கரை வேணும்னா சக்கரை போட்டுக்கோங்க. இது கரெக்டாக இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். கலரும் கரெக்டாக இருக்கு பாருங்க. இதில் பாருங்க எசன்ஸ் விட்டுருக்கேன். இதில் வந்து பாலோட கலந்த ரோஸ் மில்க். இது நாங்கள் வந்து இந்த கம்ப்ளைண்ட்காக ஷோ அதில் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் நேரம் ஆறின உடனே நான் ஒரு கண்ணாடி பாட்டிலில் தான் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாரும் இந்த ரோஸ் மில்க் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. குழந்தையெல்லாம் விரும்பி குடிப்பா. இந்த ரோஸ் கிடைக்கிறது இப்போ நல்லா. ஜான்வரி 1க்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல வந்து ரோஸ் மில்க் ரசமலாய்னு பண்ணி காமிச்சேன். அதுக்கு இந்த மாதிரி தான் நான் ஆத்துல பண்ண ரோஸ் மில்க் வந்து தான் விட்டேன். அதுல எசன்ஸை தான் விட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அந்த மாதிரி நீங்க எல்லாத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம். எது எதுக்கு தேவையோ, கேக் பண்றவா கொஞ்சம் விட்டுக்கலாம் அந்த எசன்ஸ் வேணும்னா. அந்த மாதிரி உங்களுக்கு எதுக்கு தேவையோ இந்த டெசர்ட்க்கெல்லாம் அழகா விட்டுக்கலாம். எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.